இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 25, 2026, 25/4/2026, தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 8:06 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி மாலை 6:30 வரை, அதன் பிறகு தசமி திதி. யோகம் சரியில்லை, இரவு 8 மணி வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள்: காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இன்று இரவு 8:06 வரை சந்திரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு, அதாவது இரவு 8:06 சந்திரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதன் காரணமாக இரவு 8:06 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 8:06 மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உடம்பு புத்துணர்ச்சியோடு இருக்கும். உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகும், ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வேலை ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது, மேலும் நற்பலன்களை ஏற்படுத்தும். ராத்திரி 8 மணிக்கு மேலே வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும், உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுக்கும், லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு பெரிய ஆர்டர் உங்களை தேடி வரும், வியாபார அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிகள் கூட உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடம்புல அசதி ஜாஸ்தி இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், ஆனால் முடியாது, அவ்வளோ வேலை இருக்கும். உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதுவும் நீங்கள் அரசாங்க ரீதியான பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதுவும் மத்தியானம் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே திடீர் தனயோகம் ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் இன்னைக்கு ஒரு டைலமாவில் இருப்பீங்க. இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணலாமா வேண்டாமா டைலமாவில் இருப்பீங்க. டைலமாவில் ஒரு ஸ்டடியான தீர்வு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். டைலமாலேயே குழப்பத்திலே இருந்தீங்கன்னா அந்த தீர்வு உங்களுக்கு சாதகமாக அமையாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதுக்கான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராத்திரி 8 மணிக்கு மேலே உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, வளர்பிறை சந்திரனா. இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும். மனசில் இருந்த கோபம் குரோதம் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
வாழ்க்கை துணை சம்பந்தமாக எடுத்த முடிவுகளில் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நியாயமான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ராத்திரி 8 மணிக்கு மேலே சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை ராத்திரி 8 மணிக்கு மேலே மத்தியஸ்தம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான முயற்சி இன்னைக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கலான சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனஸ்தாபத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் அதை கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இன்று உங்களுக்கு குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சில பேர் மூத்த சகோதரர்களோ அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோ தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இல்லாட்டி மத்தியானத்திலேருந்தே மன உளைச்சல் ஏற்படும். இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகளோ அல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று குடும்ப விஷயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நிறைய பேசுகிறீங்க, ஆனால் பேச்சினால உங்களுக்கு என்ன லாபங்கிறத யோசிங்க. கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க. அது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துக்கு தான் இருக்குமே தவிர குடும்பத்திலேயோ இல்லை வெளி வட்டாரத்திலேயோ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்குது. நெருப்பு இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த ஆர்ச்சரி அது சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஆர்ச்சரி அதே மாதிரி மியூசிக் சம்பந்தமான ரிலேட்டட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தாலும் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பதட்டமான சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை காப்பது அவசியம். பொறுமையில் நீங்கள் தப்பான வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா சங்கடம் ஏற்படும். அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரி உங்களை பற்றி பெருமையாக பேசினாலும் கூட இருக்கிறவங்களுக்கு அது வைத்தறிச்சலை கொடுக்கும். அதனால் உங்கள் பேரில் தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அதாவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க பேச்சுக்கு எந்த விதத்திலும் ஈடு கொடுக்காமல் இருப்பது நல்லது. இளைய சகோதர சகோதரிகளால் செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதிகமான பேச்சுக்களை பேசி வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். இன்றைக்கி குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சில தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் சில ரகசிய செலவுகள் நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் குடும்ப விஷயத்தில் வாக்குவாத பொருளாக மாறாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். கடக ராசி. ராசிநாதன் ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. அலைச்சல் இருக்கும். அதே சமயம் தந்தை விஷயத்தில் தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது உங்களுக்கு இன்று ஒரு பெரிய நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே அது பற்றின பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் அதனால் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கான அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க.
சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது உங்களுக்கு மனநிறைவை, சந்தோஷத்தை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்க உங்க மனசை சஞ்சலப்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் மாலைக்கு பிறகு உங்களுடைய வேலை சம்பந்தமாக அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதுவும் நீங்கள் அரசாங்க ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தை அடுத்தவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும், சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு அடுத்தவங்களுக்கு தேவையான முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை உயரும், பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேலே 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது இரவு 8 மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. அதனால் மத்தியானம் 4 மணிலேருந்தே உங்களுக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வார்த்தை பிரயோகத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. வார்த்தைகளால் ஆதாயம் ஏற்படும். சிம்ம ராசி. விரயஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சந்திரனால் குடும்பத்தில் அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது உங்களுடைய முன்னோர்களுக்கான செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள் அல்லது உங்களுடைய பெற்றோருக்கான செலவுகளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை காரணமாக வீட்டில் அனாவசிய பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, பண வரவில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் இன்னைக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அதிகாரமாக பேசுவீங்க, அடுத்தவங்களை அடக்கி ஆள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. தந்தை வழியில் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 8 மணிக்கு ராசிக்குள்ள வர சந்திரனால இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு மனசில் ஒரு புதிய உத்வேகம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்தே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது வரைக்கும் மனசில் கவலை, பாரம், சங்கடம், நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களால ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை நிதானம் கூட்டுவது நல்லது. அதிகார வரம்பை அதிகப்படுத்துவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். வேலை செய்கிற இடத்துல செய்யாத தப்புக்கு உங்களை குற்றஞ்சாட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியது இருக்கும். அடுத்தவங்களை மிரட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க. அதனால் உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படாது. ஆனால் கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளால் அடுத்தவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய பெற்றோருக்கு ஆதாயத்தை கொடுப்பீர்கள். அதே சமயம் உடன்பிறப்புகள், இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் அவர்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சக பணியாளர்கள் விஷயத்தில் தந்தை அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல உறவுகளையோ இல்லை நண்பர்களையோ கூட்டிகிட்டு போகாதீங்க. குடும்பத்திலையும் உங்களுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு இரவு 8 மணிக்கு மேலே குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்பட்டு மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கும். தவறான வார்த்தை பிரயோகம் எதிரிகளை உருவாக்கும். அதே சமயம் உறவுகள் விஷயத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தந்தையின் மூத்த சகோதரர் உங்களை அவமானப்படுத்தி பேசுவார். அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபம், கைகலப்பு வரை போவதற்கான வாய்ப்பு இருக்குது. போலீஸ் கேஸுன்னு ஆச்சுன்னா அது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு தான் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற நிம்மதியற்ற சூழ்நிலை உள்ள நாள். அதாவது சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் மரியாதை பெருசாக கெடாது. ஆனால் இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சங்கடங்கள் அதிகரிக்கும். தந்தையின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மனக்குமுறல், மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் குடும்பத்தில் மாற்றங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு பகல் வேளையில நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் ஈர்க்கப்படுவதற்கும் அதாவது டைவர்ட் ஆகிறதுக்குமான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். அதாவது கோபத்தில் என்ன வார்த்தை விடுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, அதனால கவனமாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு கோபத்தில் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர யாருக்கிட்டையும் சமாதானமாக போகிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டீங்க. வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களால் அவமானப்படுவதற்கோ அல்லது லீகல் பிரச்சனைகளில் சிக்குவதற்கோ போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அப்படின்னு அலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவில் கேஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கிரிமினல் கேஸாக இருந்தால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும். துலாம் ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு இரவு 8 மணி வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று அலைச்சல் இருக்கும். உறவுகளின் வருகை காரணமாக உங்களுடைய சுகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் திடீர் சந்தோஷ மாற்றமாக குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உறவுகள் வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு ஆயத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கும் சூழ்நிலை இருந்துன்னா அந்த கடனால் பெரிய பாதிப்பு இருக்காது. கடன் வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு நட்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் மறைமுக செயல்பாடுகளில் வம்பு வழக்குக்கு காரணமாக இருக்காங்க. அவங்க காரணகர்த்தவாக இருக்கிறதுனால நீங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. அதனால் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லையும் சிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு இரவு 8 மணிக்கு மேலே உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவுகளால் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் ரீதியான லாபத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய லாபத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 9ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பாக்யஸ் சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அதே சமயம் தேவையில்லாத சில விமர்சனங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயம் இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மீண்டும் ஒரு புதிய வசந்தம் துவங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். புதுசாக தொழில் துவங்கிறதுக்கோ ஏற்கனவே நடத்திட்டு இருந்த வியாபாரத்தை திருப்பி நடத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுடைய கருத்துக்கு ஒத்துப்போய் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நட்புகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா செலவாகும். அதனால் இன்றைக்கி அவசரப்பட்டு உதவிக்கு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் பணவரையம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரவு 8 மணிக்குள்ளார. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை நிமித்தமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கோ புதுசாக அப்ளிகேஷன் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட்வேர் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இரவு 8 மணிக்கு மேலே கடன் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். அதாவது குழந்தைகளுடைய தேவைக்காக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைப்பதற்கு அரசாங்க ரீதியான தடைகள் விலகும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும். அதே சமயம் இது இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சற்று அதிகப்படியான வேலை பளு ஏற்படும். காரணம் என்னன்னா
குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்னைக்கு ராத்திரி 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விதத்திலும் வார்த்தை விரயத்தை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி 8 மணி 6 நிமிஷத்துக்கு சந்திரன் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த பாக்யாதிபதி உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் ஒரு வம்ச விருத்தி ஏற்படும். அல்லது ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்தில் பிரிந்து போன ஆண்கள் யாராவது ஒருத்தர் வேலை விஷயமா ஃபாரின் போயிருக்காரு, இல்லை வீட்டில் கோச்சிக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து வெளியில் எங்கே கிளம்பி போயிட்டார், போய் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் உங்களை தேடி வருவார், உங்கள் வீட்டுக்கு வருவார். அதாவது குடும்பத்தில் ஒரு புதிய உறவோ அல்லது ஏற்கனவே பிரிந்த உறவோ சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு கிரமமாக காரியம் பண்ணுறதா இருந்தாலும், கர்மா பண்ணுறதா இருந்தாலும் கிரமமாக பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 7 மணி வரைக்கும் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும். அதாவது நீங்கள் அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் சங்கடப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவீங்க. அதாவது எப்படி பேசுவீங்கன்னா, உண்மையை பேச மாட்டீங்க, தப்பாக பொய் பேசுகிறது, இல்லை முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசுறது, இதோ வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் போகாமல் இருக்கிறது. அதனால் உங்கள் பேரில் உங்களுடைய வார்த்தைக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நிம்மதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மத்தியானம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளார மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் இரவு 8 மணி 6 நிமிடம் வரை. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும், நண்பர்கள் விஷயத்திலையும் சக பணியாளர்கள் விஷயத்திலும் நீங்கள் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவசரப்பட்டு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசினீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தேவையில்லாத வன்ம பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உறவுகள் விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இரவு 8 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியில் எங்கேயாவது வண்டியில் போகிறீங்கன்னா சிக்னலில் போகும்போதோ இல்லை ஆளரவமற்ற இடத்துல நிற்கும் போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுத்தமுட்டும் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் பொருள் இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது அவசரத்தில் செய்யக்கூடிய சில தவறான விஷயங்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு அனாவசிய கெட்ட பெயர் ஏற்படும். ராத்திரி 8 மணிக்கு மேலே உங்களுடைய மேனேஜர் கூப்பிட்டு உங்களை காய்ச்சுன்னு காய்ச்சுவார். அதனால் அனாவசியமாக யாரை பற்றியும் கோல் மூட்டுவதையும் தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனை என்பதில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகும். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் கூட பிறந்த சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ இவங்களால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இரவு 8 மணி 6 நிமிடங்களுக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அந்த சமயத்தில் உங்களுடைய சகோதரர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்து உங்களை சங்கடப்படுத்துவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு இடத்துக்கும் நீங்கள் போகிறதா இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை ஏதாவது லீகல் இம்ப்ளிகேஷனில் காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஜவாப்தாரி எடுத்துக்காதீங்க, அதாவது பொறுப்பு எடுத்துக்காதீங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி மாறிடும். கும்பராசி,
ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இரவு 8:06 7ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறனால இன்னைக்கு கேட்ட இடத்துல கடனோ அல்லது பொருளோ கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரிகள் விஷயத்துல அவர்களுடைய சங்கடங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய நட்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் புதுசாக முதலீடு செய்கிறவங்க சந்தோஷமாக செய்வீங்க. அதுக்கேற்றாற் போல் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் வாக்குவாதம் மனஸ்தாபம் ஏற்படும். குடும்பத்தில் அனாவசியமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நட்சத்திரநாதன் ராகு ராசியிலேயே இருக்காரு. ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் பேசினா பிரச்சனை. இந்த டிராகன்னு ஒரு மிருகம் இருந்தது, அது வாயத்தான் தான் நெருப்பு வரா மாதிரி நீங்கள் பேசினா பிரச்சனை வருது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக மாறும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போவோ அப்ளை பண்ணி வச்சிருந்த லோன் இப்போ டாப்பப்போடு சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சற்று தடுமாற்றம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. மீன ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரனா. இதில் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சமாக இருக்கார். இதனால் இன்னைக்கு வியாபாரத்தில் நீங்கள் அதிகமான கடன் உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தாரின் ப்ரெஷர்னால் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலையில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்றைக்கி உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மத்தியானத்துக்குள்ளார ஒரு பெரிய மனிதரின் தொடர்பு மூலமாக லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் அதனால் உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மனசுக்குள்ளார ஒரு பயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னமென்னா 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால தான். அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு யாருக்கும் பதில் சொல்லிடாதீங்க. கடந்த கால தொடர்புகளை அறவே ஒதுக்கி வைப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களில் விஷயத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவுக்கு உடன்பிறப்புகள் கட்டுப்படுவார்கள். அதே சமயம் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வந்த சொத்துக்கும் சிலர் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.